ஓகே, போன கிளாஸ்ல நாங்கள் கடைசியா அடையாளங்களை பத்தி பார்த்தோம் முடியா? ஓம் அல்லே. ம். வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? ஓம். நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம் முடியுங்கண்ணா ஒர்க்கை. சரி மல்லே. உங்களோட வர வர சொல்லணுமா? ஆ. பாக்ஸ் வந்திக்குதா? ஓம் அல்லே, மன ஸ்டெக்காய் வருது முன்னுக்கு வீடியோ. அப்படியா? ஓம். வர சொல்லுங்களே பார்ப்போம். ஒன்று வந்து கன இதாய் ஸ்டெக்காய் தான் இன்னொன்று வருது. அப்போ நீங்கள் உங்களோட என்ன பிரச்சனை இப்போ? கொஞ்சம் நீங்கள் லீவாக ஜாயின் ஆகி பாருங்க ஓகே. ஆ சரி. மல்லே. சரியா? லீவாக ஜாயின் ஆகினா ஓம். இப்போ எப்படி வந்து ஸ்க்ரீன் பாக்ஸ் வந்திக்குதா? அஹ், ஓ வந்துச்சு. இப்போ சொல்லுங்க போகண்ட வர வர. ஃபதஹ மத்து கஸ்ரத்தைன் லம்மத்தைன் சத்து சுக்கூன். ஃபதஹ மத்து லம்ம மத்து ஃபதஹத்துன். கஸ்ர மத்து ஃபதஹத்தைன் லம்மத்துன் கஸ் கஸ்ரத்துன். என்ன ஹாஃப் பாக்ஸாக வந்து அப்படி அது வரல ஒன்றும். இல்ல ஒன்று கொஞ்சம் ஸ்டெக் ஆகுனுச்சு. உடனே அது நின்ற உடனே அடுத்தது அஞ்சாவதா அஞ்சு பெட்டி தாண்டி தான் வந்து நின்றுச்சு. ஆ, மொத்தடி அஞ்சு வந்துட்டு. ஸ்ட்ரக்காக தான் பிரச்சனைனா. ஓ. சரி, இன்னொரு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸ்ட்ரக் ஆகினா பிரச்சனை தான். சரி, ஒவ்வொன்றா சொல்லுங்க பாப்போம் குயிக்கா. ஃபதஹ மத்து கஸ்ரத்தைன் லம்மத்தைன் சத்து சுக்குன் ஃபதஹத் ஃபதஹத்துன் லம் லம்மத்துன் ஃபதஹத்துன் கஸ்ரத்துன் கஸ்ர மத்து ஃபதஹத்தைன் லம்மத்துன் கஸ்ரத்துன் லம்மத்துன் ஷத்து கஸ்ரத்தைன் கஸ்ர மத்து லம்மத்துன் சுக்குன் ஃபதஹத்துன் கஸ்ரத்தைன் லம்மத்தைன். ஓகே, நல்ல மஷாலா. நாங்கள் இன்றைக்கி இதில் அடுத்த பகுதிக்கு நாங்கள் வருவோம். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொற்கள் எழுத்துக்கள் எல்லாம் தெரியும். இதனால தான் நீங்கள் இதுக்கு அடுத்த பகுதிக்கு வந்திக்கிறீங்க. வசன ரீதியான பயிற்றுவிப்பு என்ற பகுதிக்குள்ளே நீங்கள் வந்திக்கிறீங்க. ரைட்? இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச அந்த சொற்களை எழுத்துக்களை வச்சுக்கொண்டு நாங்கள் வசன ரீதியாக ஓதுகிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் எது சரியான ஓதல் என்று சொல்லுமோ அந்த ஓதல் எங்களுக்கு வர மாட்டேங்குது. அதனால தான் நாங்கள் இந்த பகுதிக்கு வந்திக்கிறோம். ஏன்னா அதாவது ஆமல்லே. எங்களுக்கு எழுத்துக்கள் தெரியும், சொற்கள் தெரியும். எங்களுக்கு தெரிஞ்ச எழுத்துக்களை சொற்களை வச்சுக்கொண்டு குர்ஆன் ஸ்டைலுக்கு நாங்கள் ஓத ரெடி ஆகுற சந்தர்ப்பத்தில் நாங்கள் அந்த இடத்துல பெரிய ஒரு சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுறோம். அது எப்படி ஓதுறது என்ற கான்செப்ட் அதான் இங்கே உள்ள பெரிய இஷ்யூவாக வந்து நிற்கிது. ரைட்? இதை நாங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு தான் இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்க இந்த பகுதி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது எப்படி நாங்கள் சூறாக்களை ஓத போகிற நேரத்தில் அந்த மாதிரியான மிஸ்டேக்குக்கு உள்ள மாட்டிக்கொள்ளாம
நாங்க போறது என்கிறது தான் இன்றைய பாடத்துல மெயின் இஷ்யூவாக மெயின் முக்கியமான பகுதியாக வரப்போகுது. அப்படி நாங்க ஓதனம் என்றால் அந்த இடத்துல நாங்க ஒரு சின்ன ஒரு கெப்பை ஃபில் பண்ணணும். அதாவது எங்களுக்கு தெரிஞ்ச எழுத்துக்கள் சொற்களை வச்சுக்கொண்டு அல் குர்ஆன்ட சூறாக்களை பக்கங்களை ஓத போற நேரத்துல பிழை வராம இருக்கணும் என்றால் ஒரு சின்ன ஒரு கெப்பை உண்ட நாங்க ஃபில் பண்ணணும். அதான் நாங்க சொல்லுவோம், நாங்க வசனங்களாக ஓதி பழகிக்கணும். அப்பதான் எங்களுக்கு சூறாக்களை ஓதலாம், பக்கங்களா ஓதலாம். சரியா? சொற்களை எழுத்துக்களை வச்சு நாங்க வசன ரீதியான ஒரு பயிற்சிப்பை நாங்க எடுத்திருந்தால் மட்டும்தான் எங்களால குர்ஆனை ஓதலாம் பிழை வராம இன்ஷா அல்லாஹ். அந்த வகையில நாங்க வசனங்களாக ஓத போறோம் என்றதால எங்களுக்கு வர அடுத்த சேலஞ்ச் என்னென்றால், எங்களுக்கு தெரியும் குர்ஆன்ல வசனத்துல கடைசியில ஒரு வசனம் உண்ட ஒரு ஆயத்தொண்ட ஓதினால் அதுல லாஸ்ட வந்து நாங்க வித்தியாசமான ஒரு அமைப்புல தான் நிப்பாட்டுவோம். ரைட்? வலிமையா இருக்கிற அமைப்புல நாங்க நிப்பாட்டுறது இல்ல. அது தெரியுமா உங்களுக்கு? கடைசியில ஃபத்தஹத்துல ஓ மல்லி. நிப்பாட்ட மாட்டோம். எப்படி 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 நிப்பாடணும்னு தெரியுமா? டவுட் இதா இல்ல கிளியரா? இல்ல, எனக்கு அதுல டவுட் இருக்கு மல்லி. எப்படி நிப்பாட்டணும்னு தெரியாது. பட் ஏதோ ஒரு வித்தியாசமான அமைப்புல நிப்பாட்டுறோம்னு நாங்க தெரிஞ்சு வச்சுக்கிறோம் வேணா. அப்ப ஓ. இப்ப நாங்க வசனமாக ஓதுற சந்தர்ப்பத்துல அந்த இடத்துல பேத்துக்கொண்டு நாங்க கன்ஃபியூஸ் ஆகிக்கொண்டு குழம்பிக் கொண்டு முட்டிக்கொண்டு மோதிக்கொண்டு நிற்பமாக இருந்தால் எங்களோட ஓது என்ன செய்யும்? கண்டிப்பாக அந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகும், குழம்பும். நாங்க எதிர்பார்க்கிற அந்த ஃப்ளோ ட்ராக்ல சரளமான ஓதலை எங்களால ஓத முடியாது. ரைட்? அப்ப நாங்க சரளமான அமைப்புல ஓதணும் என்றால் அந்த இடத்துக்கு நாங்க ட்ரை பண்ணணும். அப்படி என்றால் முதலாவது நாங்க என்ன செஞ்சுக்கணும்? வசனத்துல இறுதியில என்ன அமைப்புல நாங்க நிப்பாட்டி ஓதுறது என்கிற தொடர்பான ஒரு அறிவு உண்டு. பேசிக்கலி எங்கள்கிட்ட சரியா இருக்கணும். அதான் நாங்க பார்க்குற அடுத்த முக்கியமான தலைப்பு. அதாவது வசனத்தை ஓதி முடிச்சு அந்த இறுதியில என்ன அமைப்புல நாங்க நிப்பாட்டணும், நிப்பாட்ட வேண்டிய ஒழுங்குமுறைகள் எப்படி வரப்போகுது தான் தலைப்பு. விளங்குதானே? வசனம் ஒன்றை ஓதி முடிக்க போறீங்க அல்லது ஒரு வசனம் ஒன்றை இடையில நிப்பாட்ட போறீங்க என்றாலும் அந்த இடத்துல நான் என்ன அமைப்புல நிப்பாட்ட போறணும் என்கிற தொடர்பாக தான் இந்த தலைப்பு பேச போகுது. இதுல நான் தலைப்பு என்னன்னு சொல்லி ஓ மல்லி. ஓகே. அப்ப இதுல 3 முறைகள்ல நாங்க நிப்பாட்டணும். எந்த குர்ஆன் வசனத்தையும் அது இடையில இருந்தாலும் சரி, வசனத்துல நடுவுல இருந்தாலும் சரி, நிப்பாட்டு நேரம் ஏதாவது 3 முறைகளை தான் நாங்க நிப்பாட்டணும். இந்த 3 முறைகளை தாண்டி வேற எந்த முறைகளையும் நிப்பாட்டுறதுக்கு முடியாது. சரி, அதுல முதலாவது மெத்தட் என்னண்டா, முதலாவது மெத்தட் வசனம் ஒன்றை நீங்க ஓதி கொண்டு போற சந்தர்ப்பத்துல வசனத்துல இறுதியாக வந்திருக்கக்கூடிய அந்த எழுத்து என்ன அடையாளங்களை பெற்று வரணும்? என்ன அடையாளங்கள்? ஃபதஹத்துன் ஃபதஹத்தைன். வெரி குட். ஃபதஹத்துனும் ஃபதஹத்தைன் தான் கேக்குது, அப்படியா? இல்ல இல்ல, ஃபதஹ மத்து ஃபதஹத்தைன். ஃபத்ஹ மத் அல்லது ஃபத்ஹத்தைன இறுதியாக வரக்கூடிய அந்த அல் குர்ஆனி வசனத்துல இறுதி எழுத்து பெற்று வரணும். ரைட்? அல்லது வசனத்துல கடைசியாக வரக்கூடியது என்ன ஆயிக்கணும்? என்ன ஆயிக்கணும்? அலீஃப. அலீஃபா ஆயிக்கணும். ஃபத்ஹத்துன் கஸ்ரத்துன் லம்மத்துன் எதுவுமே வைக்கப்படாத, அடையாளங்கள் எதுவும் இடப்படாத அலிஃபாக அந்த எழுத்து ஈக்கணும். இது மூன்றுல ஏதாவது ஒன்றோ அல்லது இரண்டோ நடந்துச்சு இது அப்படி என்றால் நீங்க செய்ய வேண்டிய வேலை அந்த வசனத்தில இறுதி எழுத்த 2 அளவுக்கு மட்டும் நீட்டி ஓதணும். இப்ப நீங்க உதாரணத்துல பாருங்க பாப், 2 அளவுங்கிறது என்ன? 2 அளவுங்கிறது கை விரலோண்ட பத்திட்டு திறக்கிற டைம். அதான் 2 அளவு. பொத்துறது ஒரு, மூடுறது ஒரு அளவு, திறக்கிறது அடுத்த அளவு. ரைட்? அல்லது நாங்க சரி மம்மி. டைமிங்ல சொன்னோம்னா 1 செகண்ட். உதாரணத்துல பாருங்க பாப்போம் என்ன விலங்குன்னு சொல்லி. என்ன விலங்குது? நீங்க இருக்க ஓதி காட்டுறீங்களா மல்லி மிசா? நீங்க ஓத தேவையில்லை, வசனத்துல கடைசி மட்டும் பார்த்தா போகுது. என்ன நடந்தீங்க சொல்லுங்க பாப்போம். என்ன நடந்தீங்க? கடைசிக்கு என்ன வந்தீங்க? கடைசியில ஃபதஹத்தைன் பத்தாது. வந்திருக்கு. அப்ப நாங்க ஜிம் என்ன செய்யணும்? நீட்டி ஓதணும். எப்படி எவ்வளவு நிட்டணும்?
ஒரு விரலை மூடி திறக்கிற ஆ அளவுக்கு. அப்போ ஒருவேளை நீட்டலுக்கு நீட்டி காட்டுங்க, பெரிய நீட்டு ஆகும். எவ்வளோ மட்டும் இடணும்? ஜ இல்லைங்கண்ணா, எஃப் ஜ. அப்போ இந்த ஜ கைவிரல மூடி திறக்கிறது 1 செகண்ட் தான். ஜ ஜ நீட்டி கொண்டு படாது, ஜ என்று நிப்பாட்டும் படாது. ரைட். ரெண்டாவது என்னது? ரெண்டாவது சொல்லுங்க பாபு. அது வந்து ஃபத்ஹத்துன். சொல்லுங்க சொல்லுங்க, ரெண்டாவது என்னது? ஏன் ஃபத்தஹத்துன்? அப்ப நீ ஆமல்லே. ஃபத்தஹத்துன் பத்தி நான் பேசவே இல்லையே. ஆ, ஃபத்தஹத்துனை பத்தி நான் பேசிக்கிறேமா? இல்ல. இல்ல. அப்ப என்ன செய்யணும்? என்னதை பார்க்கணும்? அலீஃப். வெரி குட். எங்க வந்து அலிஃப்? அந்த ஹாக்கு பக்கத்துல. கடைசியா வந்திக்குது. ஹாக்கு பக்கத்துல சொல்லப்படாது. நாங்க முதலாவது பாருங்க, முதலாவதுல அலிஃபும் வந்தாங்கிது. நீங்க அலிஃபை செல்லல, அது பிரச்சனை இல்லை. ஏன்னா கடைசி அடையாளம் பத்தகத்தை நீக்கிறதால நீங்க அலிஃபை செல்லாது, பிரச்சனை இல்லை. ஆனா ரெண்டாவதுல கண்டிப்பா எதை செல்லணும்? அலீஃப சொல்லணும். ஆ, கண்டிப்பா அலிஃப் வந்திக்குது. அப்ப நான் அலிஃபை நாங்க கட்டாயம் பார்க்கணும். அப்ப அலிஃப் வந்து நாங்க என்ன செய்யணும்? ஒரு கைவிரலோட மூடி திறக்கிற அளவுக்கு நீட்டி ஆ, ஓதணும். வெரி குட். கை விரல் ஒண்ட மூடி திறக்கிற அளவுக்கு நீட்டி ஓதணும். மூணாவது என்னன்னு சொல்லி பாப்போம். ஃபத்ஹ மத்து. ஆ, அப்ப கடைசியில் யா வந்து யா பாக்குறதா? இல்ல. இல்ல, யாவ பாக்குறல்ல. அப்ப ருஜி ஆண்டு சொல்லி ஐன நாங்க 2 அளவுக்கு நீட்டி நிப்பாட்டணும். இது மூணுல என்ன டவுட் இருக்குதா நுஸ்ரத்? இல்ல மல்லே. சரி, அப்ப ரெண்டாவது மெத்தட பாப்போமா? ரெண்டாவது மெத்தட் என்ன சொல்லுதுன்றால், நீங்க எந்த இடத்துல நிப்பாட்ட போறீங்களோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு எழுத்து வாரது. என்ன எழுத்து இது? தா. என்ன தா? நிறைய தா இருக்குது. இதுவும் தா தானே. இப்ப தாண்டா இது என்னது? இப்படி கண்டு இல்லையா? அப்படியும் இருக்குதா? ஆ, அதுவும் தா தான். ஆ, இது என்னது? அதுவும் இது தா. துவா தான். அப்போ நாங்க செல்வோம், இது என்ன? சட்டி தாண்டு செல்வோம். ஏன்னா கேள்விப்பட்டீங்களா சட்டி தாண்டு? இல்ல மல்லி. இல்லையா? அப்போ வீட்டுல இது இப்போ ஒரு இல்ல. கிச்சனுக்கு போய் பாருங்க, இந்த மாதிரி சட்டி அலிக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. சரியா? அந்த அமைப்பில் இருக்கிறதால சொல்லுவாங்க எப்படி இதை? சட்டி தான். இது எப்படி சொல்லுவாங்க இந்த மாதிரி தாவ? இந்த தாக்கு செல்ற வந்து குண்டு தான்னு சொல்லி. என்னத்தா? குண்டு தா. குண்டு தா. குண்டு இதை ஸ்டைல் வைக்கிறதால செல்வாங்க. சரி, இது அரபு பேர்கள் அமைக்கிறேன் உங்களுக்கு மிச்சம் லேசா ஞாபகத்துல வச்சு கொள்ற மாதிரி ஊர் பேர் பாஷையில் வைக்கிற பேரை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ரெண்டு தாக்கும் சொல்றேன் என்னது? குண்டு தான்னு சொல்றேன். இங்க நாங்க குண்டு தா. பாக்குறது என்ன? இந்த குண்டு தாட ஸ்டைல்ல மட்டும் தான் அங்க பார்க்கணும். வேற எதுவும் இங்க பார்க்கக்கூடாது. அப்போ வசனத்துல கடைசியில நீங்க நிப்பாட்டுற இடத்துல இந்த குண்டுத்தா வந்துச்சு என்றால் என்ன செய்யணுமாம்? அந்த குண்டுத்தாவை பெரிய ஹாவாக மாத்தணுமாம். பெரிய ஹாவா மாத்தி என்ன செய்யணுமாம்? சொல்லுங்க. அந்த ஹாக்கு சுக்குன் ஆ, வச்சு ஓத வேணும். சுக்கூனை வச்சு தான் ஓதணுமாம். அப்படி என்றால் நுஸ்ரத் அவசரமா இந்த மூன்றோட கடைசியும் எப்படி எப்படி நிப்பாட்டணும்னு சொல்லுங்க பாப்போம். அந்த அதே மாதிரி தானே மல்லி, முதலாவது முறை மாதிரி ஒரு விரலை மூடி திறக்கிற நேரம் வரைக்கும். ஆ, இங்க அப்படி சொல்லிக்கிறாங்க. முதலாவது முறை முதல்ல இங்க சொல்லிக்கிறான். இப்ப ரெண்டாவது முறை வேறு நான் இப்ப என்ன சொன்னேன்? கடைசியில தா வந்திக்குது. அப்ப தா அதை வந்து பெரிய ஹாவா மாத்தி இதை தூக்கி சுக்குன் போட்டு வச்சு பெரிய ஓதணும். ஹாவோட போடணும். பெரிய ஹா போட்டு சுக்குன வச்சு எப்படி நிப்பாட்டணும்? ஆ, எப்படி நிப்பாட்டுறது முதல்ல அது சொல்லி காட்டணும். எப்படியே காணும். எப்படி நிப்பாட்டுறது? லூக்கத. ஆ, மூகத. ரெண்டாவது மூஷத. மூஷத. மூணாவது முமத்தத. ஆ, வெரி குட். முமத்தத. இப்ப ரெண்டும் கிளியர். அடுத்தது என்ன ஆமல்லி. சொல்லித்தரவா இல்லாட்டி போதுமா? கூடிருமா? நான் வேலை தர போறேன். ரெண்டுல வச்சு வரதான் இன்னும் சொல்லி வேலை தரவா? அதையும் சொல்லித்தாங்க மல்லி. சரி, மூணாவது மெத்தட் என்னன்னு சொன்னானு சார். இப்ப ரெண்டு மெத்தட் பாத்துட்டீங்களே. இந்த ரெண்டு மெத்தட் ஓம். இல்லாத அடுத்த
எல்லா டைம்லையும் நீங்க செய்ய வேண்டிய வேலை கடைசி எழுத்துக்கு சுக்கூனை வச்சு ஓதணும். அதான் செய்ய வேண்டிய வேலை. அடுத்து எல்லா டைம்லையும் செய்ய வேண்டிய வேலை கடைசி எழுத்துக்கு சுக்கூனை வச்சு நீங்க ஓதுறது. ரைட். உதாரணத்துல 3 சொல்லுங்க பாப்போம். கடைசி எப்படி நிப்பாருன்னு பாப்போம். أحلده. அஹ்லத ஹூன்னு நிப்பாட்டப்படாது. இல்லைங்களா? அஹ்லத ஹூ என்று நிப்பாட்டுறதோ அல்லது அஹ்லது அட எங்க ஹா வந்து நாங்க தா வந்தா ஹாவை மாத்தினோம். இதை நாங்க தாவை மாத்தி நிப்பாட்டுறதோ எல்லாம் பிழை. சரி மல்லி. சரி, ரெண்டாவது நிப்பாட்டுறது ألفية. அல்ஃபியா. பாத்தீங்களா பாத்தீங்களா, ஹாவை மாத்தி நிப்பாட்ட பாக்குறீங்களே. அஹ், ألفيل. அஹ், அல்ஃபியல். ஆல்ரெடி யாக்கு சுக்கூன் நிக்குது, நீங்க யாக்கு சுக்கூன் மாத்தப்படாது. الفيل. வெரி குட், ஃபீல். அப்ப கடைசி லாமுக்கும் சுக்கூனை வச்சு நாங்க இல் என்ற சவுண்டு கூட நிப்பாட்டணும். ரைட். சரி மல்லி. ரெண்டாவது. மூணாவது البيت. அல் பைட்ஸ். இதான் இப்போ உங்களுக்கு குர்ஆன்ல எந்த பக்கத்துல எந்த சூறால எந்த வசனத்தை திறந்தாலும் என்ன செய்ய தெரியும் உனக்கு? என்ன செய்ய தெரியும்? எப்படி நிறுத்துறேன்னு வெரி தெரியும். குட். எப்படி நிப்பாட்டுன்னு நீங்க போயிட்டு கிராஸ் செக் பண்ணி பார்க்கணும். உதாரணத்துக்கு ஒரு வசனம் ஒன்று எடுக்கிறீங்க, வசனத்தை இந்த இடத்துல நிப்பாட்ட போறீங்க. எப்படி நிப்பாட்டுறது? இல்ல என்ன நிப்பாட்டுறது? நிப்பாட்டண்டா பாப்பமே. فعلني நிப்பாட்டணும். فعل. அல் எடு நிப்பாட்டணும். வெரி குட். இந்த இடத்துல நிப்பாட்ட போறீங்க, எப்படி நிப்பாட்டுறது? இது எத்தனையாவது முறையில வரும் இப்படி நிப்பாட்ட ஒழுங்குல? முதலாவது முறை. வெரி. அப்ப என்ன செய்யணும்? فل فليعبدوا. து என்ற பிள்ளையே முதலாவது முறை து என்று நிப்பாட்டுங்க, அப்படியே ஆகிது. இல்ல மல்லி. முதல்ல என்ன ஒரு செகண்ட் நீட்டி நிப்பாட மாட்டேங்கி அப்படி பண்ணி. فليعبدوا. வெரி குட். இப்போ உங்களுக்கு இப்பயே கொஞ்சம் குழப்பம் மாட்டேங்குதுன்னா எப்படி நிப்பாட்டுறேன்னு சொல்லி மல்லி. நீங்க என்ன செய்யணும்? இத குறைஞ்சது திரும்ப ஒவ்வொரு பார்க்கணும். முறையிலையும் ஒவ்வொரு முறையிலையும் ஒரு 10 15 இடங்களை நீங்க தேடணும். அப்பதான் உங்களுக்கு இது ஞாபகத்துல இன்னைக்கு மறக்காம அடுத்த பாடத்துக்கு வர முன்னுக்கு இது ஃபுல்லா தேடி இதுல நீங்க நல்ல தரவாயிடணும். எப்படி இன்றைக்கு குறியீடுகள் ரொம்ப கிளியரா வந்தீங்களோ அதே போல இதுலயும் ஃபுல் தரவாயிடும் இன்ஷா அல்லாஹ். இது உங்களுக்கு 2வது சாப்டர். நீங்க குர்ஆன் ஓத முன்னுக்கு நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான 2வது சாப்டர் இது. கிளியர் அலைஞ்சா? மல்லி. அப்ப இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துக்கு வர நேரம் இதுல குழப்பம் மீட்கப்படாது இன்ஷா அல்லாஹ். சரிதானே? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம்.